நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. உங்கள் ஊர் பஞ்சாங்க வாக்கிய பஞ்சாங்க அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க பூரட்டாதி மீனராசின்னு சொல்லுவாங்க. ஆமாங்கய்யா. அதுல புக்ல எழுதியிருக்கிறது வந்து மீன ராசின்னு இருக்கு. ஆனா ஹஸ்பண்ட் வந்து இப்ப பார்க்கும்போதெல்லாம் கும்ப ராசின்னு தான் சொல்றாங்க. கும்பராசி அதாவது திருக்கணிதப்படி கும்பராசி. அதே நேரத்தில் 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில் நாகர்கோயிலில் பிறந்த நீங்கள் இப்போ வந்து சேலத்தில் இருக்கிறீங்களா? இப்ப சேலம்ல இருக்கேங்கய்யா. நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நாங்க 2 பேருமே லவ் மேரேஜ். ம் 2 பேருமே சித்தா டாக்டர்ஸ். 2 பேருமே சித்தா டாக்டர். சித்தா டாக்டர்ஸ். சித்தா டாக்டர்ஸ். சித்தா டாக்டர் 2 பேருமே சித்தா டாக்டருங்கய்யா. சரி. செவ்வாயை சனி பார்த்ததுனால நான் சொன்ன 2ஆம் நிலை சுபத்துவம். 2 பேருமே வெளிநாடு வெளிமாநிலம்னு இதை விட தூர இடங்களுக்கு போவீங்கம்மா. இப்போ நடக்கிறது வந்து உங்களுக்கு புதன் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. 12ஆம் அதிபதியுடைய கடக லக்னம் தான். நீங்கள் லக்னம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 7-8 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. ஓகேங்கய்யா. மிதன லக்னமாக இருப்பீங்களோ அப்படின்னு கூட பார்த்தேன். மிதன லக்னமாக இருக்கிறதுக்கும் அமைப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல 30% ஒளித்திறன் கொண்ட புதன் இருந்தால் 300 கிலோமீட்டரு. 2 பேருக்கும் வேற மாநிலம் போகிறதுக்கான ஆர்வம் இருக்கா? இருக்குங்கய்யா. அவங்க ஹைதராபாத் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறாரு. ஹைதராபாத் மந்த்லி ஒன்ஸ் ஹைதராபாத் போயிட்டு இருக்காங்கய்யா. ஹைதராபாத் போய்கிட்டு இருக்கிறாரு மந்த்லி ஒன்ஸ். மந்த்லி ஒன்ஸ். இப்போ புதன் தசையில் உங்களுக்கு குரு புக்தி போய்கிட்டு இருக்குதுமா. ஓகேங்கய்யா. புரட்டாதி நட்சத்திரம் நல்லா இல்லை. நீங்கள் 1 வருஷம் 2 வருஷமா நீங்கள் நல்லா இல்லை. கும்பராசியாக இருந்தாலும் ஜென்மச்சனி பூரட்டாதிக்கு இன்னும் முடியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நெகட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கும். இப்போ புதன் தசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. கடக லக்னமா மிதன லக்னமான்றது இதுதான். 7-8 நிமிஷத்தில் மாறும்போது சில பல சம்பவங்களை வச்சு தான் நான் லக்னத்தை உறுதிப்படுத்துவேன். புதன் 12ஆம் இடத்துல இருந்தால் நீங்கள் வெளிமாநிலம் வந்திருப்பீங்களான்னா அதுவும் உண்டு. அதாவது 500 கிலோமீட்டர் தூரம் வர்றதுக்கு லக்னாதிபதி 12ஆம் இடத்துல தனித்த நிலையில் இருக்கிறதும் உண்டு. மிதன லக்னமாக கூட நீங்கள் இருக்கலாம். இதில் என்னன்னா செவ்வாயின் குறைந்த நிலை சுபத்துவம். செவ்வாய் வந்து திக்பலத்திற்கு பக்கத்தில் சனியின் பார்வையாக இருக்கிறதுனால சித்தா டாக்டர் ஆயிட்டீங்க. சரிங்களா? சரிங்கய்யா. ஆனால் மிதன லக்னமாக இருந்தால் யோக தசைகள், கடக லக்னமாக இருந்தால் அவயோக தசைகள். எனக்கு என்னமோ கடக லக்னம் தான் வருது உங்களுக்கு. இந்த அமைப்பில் லவ் மேரேஜ் வேற சொல்லிட்டீங்க. 7ஆம் இடத்துல சனி ராகு வந்து கண்டிப்பாக 2 பேருக்குமே. அவர் வேற கம்யூனிட்டி இல்லையா? வேற கம்யூனிட்டி. கடக லக்னம் தான். கடக லக்னம் அதுக்கடுத்து வரக்கூடிய தசைகள்லாம் நல்லதாமா இருக்குது. இதற்கப்புறம் வரக்கூடிய 2030க்கு பிறகு கேது தசையிலிருந்து நல்ல உயர்வுகள் உண்டுமா. என்ன கேட்கணும்? நான் வந்து சித்தா டாக்டர் தான், அவங்க கூட தான் வந்துட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இது தவிர வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாமா அந்த மாதிரி கேட்கலான்ட்டு. இப்ப வேண்டாமா? இப்ப வேண்டாம். 2030 வரைக்கும் பிசினஸ் உடைய சம்பந்தப்பட்டதுகள் வேண்டாம். சனி புத்தி ஆரம்பிக்க போது உங்களுக்கு. சரிங்கய்யா. சரி. இன்னும் 2 வருஷம் இருக்குதா. 2027 தான். ஆனா இப்ப நம்ம ஏதாவது ஆரம்பிச்சோம்னா சனி புக்தியில உங்களுக்கு தொல்லைகள் வரும். சரிங்கய்யா. கடக லக்னத்திற்கு எப்பவுமே சரி. மிதன லக்னமா இருந்தாலும் அவர் 8ல் மறைவார். கடக லக்னத்திற்கு அவர் ராகுவோட சேர்ந்து பாபத்துவமா தான் இருக்கிறார். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். 2013 வரைக்கும் உங்க 23 வயசு வரைக்கும் நீங்க நல்லா இல்லை. நீங்க காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நீங்க நல்லா இல்லை. சரிங்க. அப்படியே போயிட்டு இருந்துங்க. அதாவது காலேஜ் ஸ்கூலு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அம்மா நல்லா இல்லைன்னு சொன்னா எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் விரும்பியது கிடைக்காத நிலைமைகள் உங்களுக்கு 23 வயசு வரைக்கும் இருந்தது. நீங்க சாப்பாடு பட்டினி கிடந்ததுன்னு சொல்ல. சனி தசை பாபத்துவமாக இருக்குது. புதன் தசையில 23 வயதிற்கு பிறகுதான் ஒரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கின்ற அந்த புதன் தசையில் இருந்து தான் உங்களுக்கு எல்லாமே படிப்படியா நடக்க ஆரம்பிச்சதுன்றதுதான் உண்மை. எப்பமா முடிச்சீங்க காலேஜ்? 2012 12 13 அவ்வளவுதானம்மா. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தானம்மா நல்லா இருக்கிறீங்க. அதைத்தானம்மா நானும் சொல்றேன். காலேஜ் 2012 13 ஜூலை 13 ஆரம்பத்தில் முடிச்சிங்களாம்மா? எந்த வருஷம் முடிச்சீங்க? 2012 இருந்து அப்படியே படிப்படியா. அப்போ வந்து சனி தசையில குரு பக்தி கடைசி. 2013 இருந்து புதன் தசை உங்களுக்கு தனித்த புதன் சுக்கரனுடைய வீட்டில் அம்சத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கடகலக்கணப்படி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுப கிரகம் நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் பெரிய யோகங்களை, அதாவது கெடுதல்களை செய்யாம அவயோகராக இருந்தாலும் நல்லா இருப்பார்ன்ற விதியின் அடிப்படையில் உங்களுக்கு அப்படியே நல்ல பலன்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு புதன். இது நீடிக்கும். ஆனா சனி புக்தி வரும்போதெல்லாம் கஷ்டப்படுவீங்க. ஃபினான்ஷியலா பொருளாதார ரீதியா ஏதாவது ஒரு அந்தந்த வயதிற்கேற்றாற் போல மன அழுத்தம் வரும். 2028-29 நெகட்டிவ்.
சரிங்க பண விஷயத்துல கவனமா இருக்கணும். வேற கெடுதல்கள் நடக்காது. அதே மாதிரி கேதசை சனி புக்தி 2035 பிற்பகுதியில நல்லா இருக்காது. சுக்கிரதசை சனி புக்தி 2050, 51, 52 இன்னும் 25 வருஷம் இருக்கு. சனி புக்தி முடிந்ததற்கு பிறகு 2030 வரைக்கும் தனித்தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். ஓகேங்கய்யா. வேண்டாம். உங்க ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால ஒரு முறையான உங்க ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால ஒரு முறையான ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். ஓகேங்கய்யா. 2030 பிறந்த உடனே எது வேணாலும் செய்யுங்கம்மா. கேதசை உங்களுக்கு நல்ல யோக தசைமா. அவர் சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட லக்ன வீட்டில் இருக்கிறாரு. கேது தசை உங்களுக்கு நல்ல பலன்களை தான் செய்யும். சரிங்கய்யா. சரிங்கய்யா. கேதசை விட சுக்கிர தசை அதை விட நல்லா இருக்கும். சரிங்கய்யா. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஹஸ்பண்டுக்கு ஏன் ஜாதகப்படி ஹஸ்பண்டுக்கு எப்படிங்கய்யா இருக்கும்? ஏதாவது உடல் ரீதியா ஏதாவது தொந்தரவு அந்த மாதிரி வருங்களா? இல்லம்மா, சனி தசையோட உங்களுக்கு இல்ல எங்களுக்கு நாங்க பாக்கும்போதே ஜாதக பொருத்தம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அவங்க பரணி நட்சத்திரம், மேசராசி. ஓஹோ, ரஜு பொருத்தமே இல்லையே? ஆமாங்கய்யா. நாங்க ரஜு பொருத்தமே இல்லைன்னு அப்புறம் எப்படிமா லவ் மேரேஜ் பண்ணீங்க? வேண்டாம், பதில் சொல்ல முடியாத கேள்வி.